இன்றைக்கு ஸ்தேவானை குறித்து படிக்க போகிறோம். இந்த ஸ்தேவானை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இந்த ஸ்தேவானை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஸ்தேவானை குறித்து நாம் 6ஆம் அதிகாரத்தில் அவனுடைய சம்பவம் ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. என்ன பின்னணின்னு கேட்டால், அங்கே சபையில் இருந்த கிரேக்க விதவைகள் கவனிக்கப்படவில்லைன்னு ஒரு பிரச்சனை வருது. அப்போ அப்போஸ்தலர்கள் அறிஞ்சு கொள்கிறாங்க, ஓகே இவங்களை சரியாக கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வேலைகளெல்லாம் நாங்களே எடுத்து செய்தோன்னா எங்களால் வேதத்தை வாசிக்கவோ ஜெபிக்கவோ ஊழியம் செய்யவோ முடியாது. அதனால் நாங்கள் வேதம் வாசிக்கிறதுலேயும் ஜெபிக்கிறதுலேயும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதுலேயும் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொள்கிறோம். ஆனால் உங்கள் நடுவில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 7 பேரை நீங்கள் தெரிந்தெடுங்க, அவங்ககிட்ட அந்த வேலையை நம்ம கொடுக்கலாம், அவங்க இதை நடத்தட்டும். அந்த 7 பேரில் ஒருவன் தான் ஸ்தேவான். இப்படி தான் ஸ்தேவான் நமக்கு அறிமுகமாகிறார். உண்மையை பார்த்தா அவர் இந்த விதவைகளை விசாரிப்பதற்கு, விதவைகளுக்கு சமைத்து கொடுப்பதற்கு ஒரு கிச்சன் ஸ்டாஃபாக தான் உள்ளே வர்றார். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக இயேசுவினுடைய மரணத்துக்கு பின்பு இரத்த சாட்சியாக மரித்ததில் முதலாம் இடத்தை இந்த மனுஷன் பிடிக்கிறான். முதலாவது இரத்த சாட்சியாக சபையிலே இயேசுவின் சுவிசேஷத்துக்காக துன்பப்படுத்தப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்பட்ட மனுஷன் இந்த ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் நிச்சயமாக ரொம்ப வயதானவனாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவன் நல்ல வேலை செய்யக்கூடிய திடகாத்திரமான ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்கணும். ஆனால் இயேசுவுக்காக அவன் நின்றதுக்காகவே, இயேசுவின் வார்த்தைகளை அவன் பிரசங்கம் பண்ணினதற்காகவே கல்லெறிந்து கொல்லப்பட்ட ஒரு பரிதாப நிலைக்கு அந்த மனுஷன் போனான். இந்த ஸ்தேவானை குறித்து படிக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு 3 காரியங்கள் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்பர் 1, இந்த ஸ்தேவான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டான் அப்படின்றத அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை பாருங்கள். அதில் 3ஆம் வசனம் முக்கியமானது. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்தேவானை இந்த ஊழியம் செய்கிறதுக்கு ஏற்படுத்தினதுக்கு அவங்க கண்ட காரியம் என்னென்னா, பரிசுத்தாவினால் இந்த மனுஷன் நிறைஞ்சிருக்கிறான், ஞானத்தினால நிறைஞ்சிருக்கிறான், 3வது எப்படி நிறைஞ்சிருக்கிறான், நற்சாட்சி பெற்றவனாக இருக்கிறான். பரிசுத்தாவினால் நிறைந்தவன், ஞானத்தினால் நிறைந்தவன், நற்சாட்சி பெற்றவன். நீங்கள் 5ஆம் வசனத்திலையும் இதை படிக்கும்போது இந்த யோசனை சபையாருக்கு எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் தெரிந்து கொண்டு 6ஆம் வருஷத்தில் அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் என்று மன்னித்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்தோன்னா இந்த ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தான், விசுவாசத்தில் நிறைந்திருந்தான். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது நற்சாட்சி பெற்றிருந்தான். அப்போ இந்த ஸ்தேவானை குறித்து முதலாவது வாசிக்கிறோம் பார்க்கும்போது, he was chosen for his commendable testimony. நல்ல சாட்சிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தேவான். இயேசுவுக்காக பாடு அனுபவித்தவன் கெட்ட சாட்சி உள்ளவன் அல்ல. ஜனங்கள் மத்தியில் தவறான நிலைப்பாடு கொண்டிருந்த ஒரு மனுஷன் அல்ல. ஒரு பொல்லாத மனுஷனாக சித்தரிக்கப்பட்டவன் அல்ல. இவன் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு அடிப்படையே என்னன்னு கேட்டால் அவனுடைய நற்சாட்சி. கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எதற்காக தெரிந்து கொள்ளணும்? நம்முடைய திறமைக்காகவா? நம்முடைய தாளந்துகளுக்காகவா? நம்ம ரொம்ப பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்த நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறோம் என்ற இல்லை. கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ள விரும்புகிறார் என்று சொன்னால் நற்சாட்சி உள்ளவர்கள், குட் டெஸ்டிமனி.
நம்மை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட நம்முடைய சாட்சி என்ன? நம்முடைய சாட்சி என்ன? நிறைய பேர் இறந்த பிறகு சாட்சி சொல்லும்படி என்ன செய்யப்படுறாங்க? கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம ஊரில் பொதுவாக அவங்க யாராக மாறிடுறாங்கன்னா புண்ணியர்களாக மாறிடுறாங்க. நான் சொல்ல உண்மை தானே? என்ன தான் குடிகாரனா இறந்துருப்பான், ஆனால் அவரை பற்றி என்ன சொல்லுவான்னு அழுவாருங்கன்னு கேட்டால், என்ன இருந்தாலும் டெய்லி எனக்கு பர்பி வாங்கி கொடுப்பாருங்கன்னு. அப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பொல்லாதவன் ரோட்லேயே தான் உருண்டு கிடப்பான். ஆனால் இறந்துட்டான்னா என்ன இருந்தாலும் டெய்லி எனக்கு டீ வாங்கி கொடுத்துருவாருங்க, ரஸ்க்கு வாங்கி கொடுப்பாரு. ஏதாவது ஒன்று சொல்லி அந்த பொல்லாதவனை கூட புண்ணியனா மாற்றிடுவாங்க. இறந்த பிறகு ஆறுதல் சொல்கிறதுக்காக நம்ம ஊரில் இறந்த பிறகு நம்ம ஒருத்தரை குற்றம் சுமத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் பழி சொல்லக்கூடாது, இறந்துட்டாங்க, இனி அவங்கள பற்றி மோசமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இல்லாததை கூட இருக்கிற மாதிரி எடுத்து கட்டி என்ன பண்ணிடுவாங்க? பேசிடுவாங்க. கேள்வி என்னென்னா, உயிரோடு இருக்கும்போது எப்படி சாட்சி வாங்குறோன்றதான் கேள்வி. இறந்த பிறகு சாட்சி வாங்குறதில்ல, உயிரோடு இருக்கும்போது எப்படி சாட்சி பெறுகிறோம்? ஸ்தேவானை குறித்து படிக்கிறோம். அவன் உயிரோடு இருக்கும்போதே நல்ல சாட்சி பெற்று, நல்ல சாட்சி. கர்த்தர் ஒரு கூட்டத்தை தேடுறார். அவங்க யார் தெரியுமா? தங்கள் ஜீவிய நாட்களில் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசுவை பிரதிபலிக்கிற நல்ல சாட்சி உடையவர்களாக இருக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த டெஸ்டிமோனியல் லைஃப் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. முதலாவது டெஸ்டிமனி, முதலாவது சாட்சி யார் கொடுக்கணும்னு சொன்னால், நம்முடைய மனசாட்சி நமக்கு கொடுக்க வேண்டிய சாட்சி. பவுல் சொல்கிறார், எங்கள் மனசாட்சி சொல்லும் சாட்சி உண்மை உள்ளதாக இருக்கிறது. சொந்த மனசாட்சி நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். ராத்திரி படுக்கும்போது நம்ம வாழ்க்கையை வாழும்போது மனசாட்சி உள்ளேருந்து பேசும். நீ என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ இந்த மாதிரி ஒரு தீங்கு செய்திருக்கிறியே, இதை போல் ஒரு அநியாயம் செய்திருக்கிறாயே அப்படின்னு மனசாட்சி நம்மளை பாதிச்சிடக்கூடாது. சாட்சி முதல்ல மனசாட்சிகிட்ட. ரெண்டாவது, நம்முடைய சொந்த குடும்பத்தாரிடத்துல சாட்சி பெறணும். சொந்த குடும்பத்தார் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். நம்முடைய வீட்டாருக்கு முன்பாக நம்ம சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய வீட்டை குறித்து ஒரு சாட்சி இருக்கணும். நம்முடைய வீட்டாருக்கு முன்பாக, சொந்த சகோதரன் சகோதரி, நம்முடைய உற்றார் உறவினர் முன்பாக நம்ம சாட்சியை கெடுத்தவர்களாக இருப்போமானால் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டோம், நீதியாக இருக்க மாட்டோம். மூன்றாவது, நம்மோடு உறவாடுகிறவர்கள், பழகுகிற அயலகத்தார், நெய்பர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க சொல்லணும், சாட்சி உள்ள ஒரு மனுஷன், உண்மை உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு சாட்சி சொல்லணும். அப்படி நம்மளை நம்புகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்ம சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர், நம்மை பற்றி ஒரு சாட்சி இருக்கணும். ஸ்தேவானை பார்ப்போமானா, அவன் இருந்த இடங்களிலெல்லாம் அவன் சாட்சி உள்ளவனாக இருந்திருக்கான். ஜனங்கள் அவனை நம்ப முடிந்தது, நம்பி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்த முடிந்தது. ஏன்னா அவன் யாருக்கு உதவி செய்யணும்னு கேட்டால் விதவைகளுக்கு. அந்த நாட்களில் விதவைகள் அசட்டை பண்ணப்பட்ட ஒரு கூட்டம். அவங்கள ஜனங்கள் புறக்கணித்தாங்க. சமுதாயங்களில் அவங்கள மதிக்கலை. அவங்கள எந்த விதத்துலேயும் அவங்கள ஒரு பொருட்டாவே எண்ணலை. அவர்களை விசாரிக்கிற ஒரு ஊழியத்திற்கு இவங்களை ஏற்படுத்தும் போது, இந்த ஏற்படுத்தப்பட்ட பிறகு அவங்கள பற்றி ஒரு சாட்சியோ அல்லது ஒரு தவறான சாட்சியோ, எங்களை சரியாக கவனிக்கலை, எங்களுக்கு வர்றதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு குறைவாக கொடுத்தாங்கன்ற வார்த்தை அவங்கள பற்றி வரவே இல்லை. ஏனென்றால் ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பதாகவே என்ன வாங்கிட்டாங்க? நற்சாட்சி. நற்சாட்சி. நம்முடைய சாட்சி என்ன? நம்முடைய சாட்சி என்ன? தேவனுக்காக ஊழியம் செய்கிறவங்க யார் தெரியுமா? நற்சாட்சி பெற்றவர்கள். ஸ்தேவானுக்கு அந்த நற்சாட்சி இருந்தது. ரெண்டாவது, இந்த ஸ்தேவானை பற்றி இன்னொரு காரியம், நீங்கள் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். லிபத்தீனர் எனப்பட்டவர்கள் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்கள் சிரேனே பட்டணத்தார், அலெக்சாந்திரியா பட்டணத்தார், சிசிலியா நாட்டார், ஆசியா தேசத்தால் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். ஆனால் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. இப்போ உடனே என்ன பண்ணாங்க? 11ஆம் வசனம் பாருங்க. எதிர்த்து நிற்க முடியல. என்ன உடனே மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரை எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள் என்று வாசி. இந்த மனுஷனுடைய நீதியை நான் பார்க்குறேன். முதலாவது, நல்ல சாட்சி உள்ளவனாக இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டான். ரெண்டாவது, உறுதியான நம்பிக்கையினால் தைரியம் கொண்டவனாக இருந்தான் ஸ்தேவான். உறுதியான நம்பிக்கை, தேவன் மேல் வைத்திருந்த உறுதியான நம்பிக்கையினாலே தைரியமாக இருந்தான். ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட போது கூட அவன் பயப்படவே இல்லை. ஏன் பயப்படலை அப்படின்னு கேட்டால், அவன் பேசின வார்த்தைகளை குறித்த ஒரு உறுதியான நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. தேவனோடு உள்ள ஒரு தனிப்பட்ட உறவு அவனுக்கு இருந்தது. அவன் பிரசங்கம் வெறும் பிரசங்கம் கிடையாது, அது அவனுடைய உள்ளான அவனுடைய இருதயத்தில் இருந்த அவனுடைய உறுதியான தேவன் மேலுள்ள நம்பிக்கை. வாட் எவர் ஹீ ஸ்போக், இட் கேம் அவுட் ஆஃப் கன்விக்ஷன். அவன் மனதில் ஒரு ஆழமான ஒரு புரிந்து கொள்ளுதல் அல்லது விசுவாசம், நம்பிக்கை அவனை தைரியம் உள்ளவனாய் மாற்றினது. நான் நினைக்கிறேன், ஒரு மனிதனை இத்தனை போராட்டங்கள் நடுவில் கூட தைரியமாக நிற்க வைக்கிறது என்னன்னு கேட்டால், ரெண்டாவது, தேவனோடு அவன் கொண்டிருக்கிற உறவினால் எழும்புகிற விசுவாசம், தேவனோடு கொண்டிருக்க தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் அவனை யாராக நிறுத்தோன்னா தைரியமாக அவனை நிற்க வைக்கும். தைரியம் கொண்டு நிற்க வைக்கும். யாரை கண்டு பயப்பட வைக்காது. ஏன்னா அவனுக்கு தெரியும், எனக்கும் தேவனுக்கும் இடையே எந்த வேற்றுமையும் கிடையாது, எனக்கும் தேவனுக்கும் இடையே எந்த பிரிவினையும் கிடையாது. நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம். நான் அவரை மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறேன், அவரை மனப்பூர்வமாக நம்புகிறேன். நாம் நீதியாக நிற்கிறதுக்கு நம்மளை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது என்னன்னு கேட்டால், தேவனோடு நாம் கொண்டிருக்கிற தனிப்பட்ட ஐக்கியம், உறவு. அது இருக்குமானால் அது நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். நாம் நீதியாக வாழ்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். நீதியாக வாழ்கிறது என்பது கடினம்தான். ஆனால் தேவனோடு ஒரு தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப் நம்ம ஸ்ட்ராங்காக வைத்திருந்தோம்னா அது நமக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கும். அது நம்மளை தைரியம் உள்ளவர்களாய் மாற்றும். பயப்படவே விடாது. என்றைக்கு நம்ம தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நாம் ரியலாக இல்லையோ, ஃபேக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா சின்ன காரியங்களை கூட நம்ம ரொம்ப பயந்துருவோம். ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் கர்த்தரோடு இருக்கிறேன், நான் தேவனை அறிந்திருக்கிறேன், அவர் என்னை அறிந்திருக்கிறார் என்கிற ஒரு நல்ல ஒரு உறுதி விசுவாசம் இருக்குமானால் அவங்க எதை கண்டு என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. கடைசியாக நீதியாக வாழ்கிறதுக்கு அவனுடைய வாழ்க்கையில் நான் கண்ட மூன்றாவது ஒரு காரியம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 56 இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றானாம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் 15ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தா, அங்கே சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அதே போல் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் நீங்கள் 58ஆம் வசனத்தை படிக்கும்போது, அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபருடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில்
அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரம் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். மிகுந்த சத்தமிட்டு சொன்னான், சொல்லி இப்படி நித்திரை அடைந்தான். அப்போ இவனுடைய நிலைமையை பாருங்களேன். பிரசங்கம் பண்ணி முடிக்கும்போது ஜனங்களுக்கு கோபம் வந்துடுது, எழும்பி கல்லெறிஞ்சு அவனை கொல்றாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட அவன் செய்த வேலையை பார்த்தீங்கன்னா, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும்னு தன் மேல் கல்லெறிஞ்சவங்களுக்காக ஜெபம் பண்ணான். தேர்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஸ்டீஃபன், a man who had a character that replicated Christ. கிறிஸ்துவின் சுபாவத்தை தன்னில் கொண்ட ஸ்தேவான். இயேசுவை போலவே அவன் வாழ்ந்தான். இயேசுவை போலவே அவன் தன்னை வெளிப்படுத்தினான். நான் நினைக்கிறேன், யார் நீதிமான்? நீதிமானாக துன்பப்படுத்தப்படுறவங்க யாருன்னா இயேசுவை போலவே இருக்கிறாங்க. துன்பப்படுத்தப்படுற வேலையில் கூட மாம்சத்தில் கிரியை செய்யாமல், மாம்சத்தில் பதில் அளிக்காமல் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இயேசுவை போலவே கிறிஸ்துவனுடைய சுபாவம் உடையவர்களாக இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை நீதிமானாக இருந்து துன்பப்படுத்தப்படுறவங்களாக மாறணும். நான் எப்படி நீதிமானாக மாற முடியும்னா, முதலாவது சாட்சி உள்ளவர்களாக இருக்கவங்க தான் நீதிமான்கள். ரெண்டாவது விசுவாசத்தினால தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க பாருங்கள், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க. மூன்றாவது நீதிமான்கள் யாருன்னா இயேசுவை போலவே இருக்கிறாங்க. இயேசுவினுடைய அச்சடையாளங்களை தங்கள் சரீரத்தில் சுமந்திருக்கிறாங்க. இயேசுவினுடைய குணங்கள் அவங்க வாழ்க்கையில் அப்படியே இருக்கு. அவங்க தான் யாருன்னா நீதிமான்கள். இந்த நீதிமான்களாக இருந்து துன்பங்களை அனுபவிக்கிறவங்களை பற்றி இயேசு சொல்கிறார், நீங்கள் ரொம்ப பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் முடிய போகுது. ஆனால் நம்மை பற்றி ஒரு பேர் வரக்கூடாது. துன்மார்க்கனுங்க, பயங்கர துன்மார்க்கன், ஏமாற்று பேர் வழி, திருடன், நம்ப முடியாதவன், பொய் பேசுவான், சாட்சி கெட்டவன், கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு அருகதையற்றவன், அப்படி பேர் வந்துடக்கூடாது. நம்மை பார்த்து சொல்லணும், இயேசுவின் அச்சடையாளங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சுமந்திருக்கிற ஒரு மனுஷன். இயேசுவை போலவே இந்த மனுஷன் இருப்பார். நாம் யாரும் பூரணர் அல்ல. ஆனால் இயேசுவை நோக்கி இந்த விசுவாச பயணத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. குருவை தொடருகிற சீஷன் குரு போல மாறிடும். இயேசுவை போல மாற நாம் அழைக்கப்படும். நம்முடைய நடை, நம்முடைய வழக்கங்கள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், மற்றவர்களோடு நாம் வைத்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளும் இயேசுவை போல இருக்கணும். லைக் ஜீசஸ், லைக் ஜீசஸ். நம்முடைய வாழ்க்கை அவரை போல இருக்குமானால் நாம் நீதிமான்கள் என்று சொல்லப்படுவோம். அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு ஆண்டவர் யாராக இருப்பார் என்று கேட்டால், நிச்சயமாய் நான் சொல்கிறேன், அந்த தேவனுடைய அனுக்கிரகம் நம்ம மேலே இருக்குமானால் நாம் துன்பப்படுத்தப்பட்டாலும் நாம் பாக்கியவான்களாய் மாறும். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தர்ட்ட, ஆண்டவரே, இந்த ஸ்தேவான் எங்களுக்கு முன்பாக துன்பப்படுத்தப்பட்ட ஒரு நீதிமானாக இருந்து சாட்சி பெற்றானே, ஆண்டவரே, அவனுடைய நல்ல சாட்சிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஸ்தேவான் தேவனை உறுதியாய் நம்பி தைரியங்கொண்ட ஸ்தேவான், கிறிஸ்துவின் சுபாவத்தை தன்னில் வெளிப்படுத்தின ஸ்தேவான், இதை போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள, எங்கள் சுபாவங்களை வெளிப்படுத்த, ஆண்டவரே, நீதியாய் வாழ்வதினாலே நாங்கள் துன்பங்களை அனுபவித்தாலும் நாங்கள், ஆண்டவரே, சாட்சியை காத்துக்கொள்ள கிருபைத்தார், உமக்காக எழுந்து பிரகாசிக்க கிருபைத்தார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து எங்களுக்கு நீர் போதித்த உம்முடைய சத்தியங்களுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசின இந்த நல் வார்த்தைகளை கர்த்தர், ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வெளிப்படுத்தினீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கை ஸ்தேவானை போல எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும், நீதி நிமித்தம் துன்பம் அனுபவித்த ஸ்தேவானை போல நாங்கள் மாற கிருபைத்தார். ஒரு நல்ல சாட்சி அவனுக்கு இருந்ததே ஆண்டவரே, நீதியாக நடந்ததுனால ஒரு தைரியம் அவனுக்குள்ளே இருந்ததே, ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்ததே.
நீதியாக நடந்ததுனால இயேசுவை பிரதிபலித்தானே, அதே போல் எங்கள் வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பிரதிபலிக்கிறதாக இருக்க கர்த்தர் அடுக்கிறகம் பாராட்டும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய இருதயங்களும் அவ்விதமாகவே நீதியாக, நேர்மையாக, கர்த்தருக்கு பிரியமாக, உமக்கு மகிமையான சாட்சிகளாக நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும். இரக்கத்தை காண்பித்து மகிமையை விளங்க பண்ணி ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.